This video we have to explain TrackZone MSSS installation. அதுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா bit.ly/TrackZone சுகர்சிங் சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். அதில் TrackZone ஆக்சஸ்க்கு செட்டப் அண்ட் EX இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன அந்த ரெண்டு ஃபைலையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நான் ஆக்சஸ் செட்டப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். தென் EXயும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். Now go to TrackZone access setup file. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைல்குள்ளே போனீங்கன்னா ரீட்மீயில் கீ ஃபைல் இருக்கும். ஜஸ்ட் அந்த கீ ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு செட்டப்பை ரன்னஸ் அட்மினில் ரன் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் நம்மளுடைய எல்லா பெர்மிஷனும் நம்மளுக்கு கிடைக்கும் சாஃப்ட்வேருக்கு. நெக்ஸ்ட்டு கொடுங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அகைன் நெக்ஸ்ட். நவ் நம்ம அந்த காப்பி பண்ண கீ ஃபைலை பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். எஸ் கொடுத்துருங்க. சியில் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம சியில் இன்ஸ்டால் பண்ணோன்னா நம்ம பெர்மிஷன் இஷ்யூ வரும். வேறு எந்த லொக்கேஷனில் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இப்போது டியில் இன்ஸ்டால் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அண்ட் இன்ஸ்டால். இன்ஸ்டால் ஆனதும் ஃபினிஷ்னு சொல்லிட்டு வரும். யூசர் நேம் டிஃபால்ட் அட்மின் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கறது நான் 1ன்னு கொடுக்குறேன். லாகின். இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் டன். இப்போது நம்ம அந்த EXE டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, EXE எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறேன். டவுன்லோட் பண்ண EXE ஃபைல்குள்ளே போகணும். கரண்ட்டாக அப்டேட் பண்ண EXE இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண லொக்கேஷன் பின்னில் போயிட்டு TrackZone ஆல்ரெடி இருக்கும், அது வேர்ல்டு EXE, அதை வந்து ரீநேம் பண்ணிவிட்டு நியூவாக கரண்ட்டாக அப்டேட் ஆன EXEயை பேஸ்ட் பண்ணணும். திஸ் இஸ் ப்ராசஸ் ஃபார் இன்ஸ்டலேஷன் அண்ட் EXE அப்டேஷன்.